ஆனால் இரண்டு பெண்களும் திருமணம் நடந்தவுடனே ராஜா வீட்டு தம்பதிகள் இல்லவா? ஆமா. அப்படி நந்தவனத்தில சென்று உல்லாசமாக வரலாம். புது தம்பதிகளாச்சு. அதனால் சென்று அப்படி நந்தவனத்தில உல்லாசமாக இருந்தார். யாரு? அப்பா பாண்டுமன். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அமர்ந்த முனிவர் தவத்தில் இறங்கி தவம் முடிந்து விட்டார். யாரு? அமர்ந்த முனிவர். தவம் முடிந்தவுடனே தன் பெண்டாதி பணிவிடுகார செய்து கொண்டிருந்ததா அவன் முகத்தை பார்த்தது. இரண்டு பேரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கும் போது அமர்ந்த முனிவர் தன் பெண்டாதியும் காம பார்வை பார்த்தார்களாம். காம பார்வை. ஆமா. ஆனால் அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுது? ஐயா, நீ பார்ப்பது நன்கரை விளக்குமாக எனக்கு தெரியுது. இப்ப இது பட்டம் பகலாக பகலில் ஆண் பெண் சேரப்படாது. அப்படி சேர்ந்தால் அது பாவ செயல். எந்த காலத்துல ஆணு பொண்ணு யாரும் சேரக்கூடாது. இப்பெல்லாம் எங்க போறது தெரியுமா? ஆத்துக்கிட்டு போறான், ஏறிக்கிட்டு போறான், குட்டிக்கிட்டு போறான், பெண்ணா பிச்சுக்கிட்டு போறான், வண்டியில தூக்கிட்டு போறான். பட்ட மகளப்போ ஆணு பொண்ணு சேரக்கூடாது. காலத்துல அப்படியே நடக்குது. பள்ளியோட போகிறாங்க, சினிமாவுக்கு போறாங்க. எவ்வளவு தூரம் நின்றான் பாரு. அதை பண்ண வேலை நான். அப்படியா? இருக்கட்டும் பரவாயில்ல தம்பி. சொல்லுங்க. வாழ்க்கை கீழ்கண் வந்து விட்டாய், பயப்படாத. அம்மாவுடைய அனுகிரகத்தினால் நாளுக்கு நாள் படியேறலாம். அப்படியே பயப்படாத. ஆனால் அது அப்படி அல்ல. எப்படி? ஆராய பிரபஞ்சத்தில் 2086 ஜீவராஜிகள் இருக்கல்லவா? அதில் ஒரு ஜீவன் மானிடத்தில். ஆனால் கானகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு, ஒரு அறிவு கூட. அதனால் மானிட பிறவிக்கு மட்டும்தான் அந்த வன்முறை. இரவு பகல். ஆமா, பகல் இரவு. அண்ணன் தங்கை அக்கா மாமன் மாமி தாய் பிள்ளை உண்டுங்க. பட்டை எடுத்துருவேன். அதனால் பட்ட பகலாக இருக்கிறது மாநில பிறவி அல்லவா? ஆமா. அப்ப அமுதந்த முனிவர் கடவுளுக்கு சமமானவர். அவர் என்ன செய்தார்? மானிட உருவத்தை மாற்றி ஆண்மான் பெண்ணான காமத்தில் சிறந்தது மான். 2 பேரும் மானாக வடிவமைத்து நாடகத்திலே புனித செய்தார். எங்க அப்பா பாண்டுக்கு தெரியுமா? தெரியாது. மான் என்று தான் தெரியும். கலந்த வில்லெடுத்து. என்ன காரணம்? சின்ன வயசு. ஆமா. இளந்தட்டு. ஆமா. பயமறியாது. அதனால் வில்லெடுத்து நாடி போட்டு போட்டார். மான் மீது பானம் பட்ட உடனே மான் கீழே விழுந்தது. மான் விழுந்ததும் முனிவர் எழுந்தார். அப்பவே பார்த்தாரா எங்க அப்பா. எப்படி? என்னடா இது? மானாட்டு மாடு போட்டோம் அல்லவா? ஆமா. முனிவர் எழுந்திருக்காரு. என்ன விபரீதம் நடக்குமோ அப்படி என்று திகட்டவனாக சிலன்னா வில்லு சிலைய கரத்திலே பிடித்திருந்தாரா எங்க அப்பா பாண்டு. அப்ப முனிவர் பார்த்தார். யாரு? அமுதந்த முனிவர். அடே பாண்டு, தெரியாதவர்கள் தவறு செய்யலாம். ஆமா. அதுக்கு அந்த அம்மா பார்த்து மன்னிப்பு கொடுப்பாங்க. ஆமா, விநாயகர் பெருமாள். ஆமா. நடத்தி விட்டாங்க. ஒரு பஞ்சாயம் பேசுறாங்கன்னா அப்ப எல்லாரும் பெரியவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. ஆமா. டேய் விடுறா, சின்ன பையன் தெரியாதமா நடந்து விட்டது, அதை விடு. அதுக்கு மன்னிப்பு உண்டு. தெரிந்தவர்கள் செய்யக்கூடாது. அதனால் நீ ராஜா விட்டு தம்பதிகள். ஆமா. இதுக்காக சிக்கலா நன்கரை விளக்கமா தெரியும் உனக்கு. நான் என் பெண்ஜாதி ஆண்மான் பெண்மானாக வடிவமெடுத்து புணர்ச்சி செய்து கொண்டு இருந்தவல்லவா? அந்த நேரத்தில் பயணம் போட்டாய் அல்லவா? உனக்கு 2 மனைவி. ஆமா. குந்தமாதேவி, மாதாதேவி. உன் பெண்ஜாதியோட நீ சேர்ந்தால் சிரசு அப்படி பாண்டு மகாராஜுக்கு கொடுத்துட்டார் அமர்ந்த முனிவர். உண்மைதான். ஆஹா. பூபதி, அப்பாவுக்கு முக சோறு அடைந்து விட்டது. அது ஏன்? இந்த சின்ன வயசுலயே சாபம் வந்து விட்டது. அப்படி என்று சோறு முகத்தோடு அமர்ந்திருக்கிறார் எங்க அப்பா. அப்பா பாண்டு. ஆமா. ஆனால் இனிமேல் அகஸ்தினாபுரத்துக்கு போகக்கூடாது. உண்மைதான். அப்படி வந்து தவ வேடம் உண்டு. கானகத்திலே சென்று தவஞானிகளோடு எங்க அப்பா பாண்டு தவம் செய்தார். அந்த தவமும் முடிந்து எல்லா தவஞானிகளும் சால்வாக சாமீப சாரூப சாய்கட்டி எல்லாரும் கைலாயம் போறாங்களே. அப்பா என்ன நினைச்சாரா? உலோக வாழ்க்கை தான் சாபம் வந்து நேர்த்து விட்டது, பதவிக்கு நான் போயிடலாம் அப்படின்னு எங்க அப்பாவும் பின்தொடர்ந்து வந்தார். அப்ப முனிவர்கள் பார்த்தார். அடே பாண்டி, எங்க பின்னால் வரக்கூடாது. ஏன் என்று கேட்டார் அப்பா.
ஆனா மாநில பிறவி பிறந்தார் திருமணம் நடந்து ஒன்றோ இரண்டோ பிள்ளைகளை பெயர்ந்தால் சொர்க்கத்தில் இடம் உண்டு. ஆனா அவனுக்கு கல்யாணம் நடந்தது 2 மனைவி பொன்னமாதேவி மாற்றாதே பிள்ளை என்பது கிடையாது. அதனால பிள்ளை இல்லாதவர்களுக்கு சொர்க்கத்தில் இடமில்லை. ஒன்னால எங்க பதிவு போயிடும் வேண்டாம் என்று வழிமறித்தார். ஒரு வாரத்தோட அப்பா அமர்ந்திருந்தார். பிரபாகரனா எங்க அம்மா பொன்னமாதேவி. ஆனால் விவரத்தை அறிந்த உடனே எங்க அப்பா என்ன சொல்லுது, முன் இஷ்டம் இருந்தால் எனக்கு பிள்ளை பாக்கியம் உண்டு. எப்படி என்று கேட்டார். யார் எங்க அப்பா? ஆமா, ஏற்கனவே நான் தோராஜாரனுக்கு மகளாக பிறந்து பணிமனை வேலை செய்து 5 மந்திரம் பெற்றிருக்கின்றேன். மந்திர சக்தியினால் உண்டு. அதனால் இசைந்தார் எங்க அப்பா. முதலாக பட்டத்துக்கு உரிமையான பிள்ளைகள் நீதி தவறாத மன்னன் சாமலாபுரி வேந்தன் ஒரு மந்திரத்தை உச்சரித்தார். யமனுடைய அன்னகரகத்தினார் உருவாகி பூலோகத்தாதிபதி இரண்டாவது வாழ்வுடைய அன்னகரகத்தினார் தம்பி அதிக பலம் பொருந்திய உண்மை தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய இந்திரியோட அம்சத்தினால் அழகாக குறுக்கத்து மரத்தடி நாங்க 3 பேரும் ஜனனமானம் அல்லவா. எங்க சின்னம்மா இருக்க ஒரு மந்திரத்தை உச்சரித்து அவர்களை வரவழைத்து 5 பேர் எவ்வளவு அம்சமா பிறந்திருக்கும் பாத்தியா. நாலொரு வேலை பொண்ணு வளர்த்து வந்தார். அப்படி வரக்கூடிய நேரத்தில் எங்க அப்பா காலமாகி எங்க சின்னம்மா உடன்கட்டை ஏறிவிட்டார். அப்ப எங்க அம்மா 5 பிள்ளைகளை வைத்த காலகத்தில் இருந்தாங்க அல்லவா. எங்க பெரியப்பா இருக்காரா. ஆமா, எங்க பெரியம்மா அவளுக்கு 100 பிள்ளை. சூரியன் முதல் விகதன் கடை. நாங்க 5 பேரும் தம்பி பிள்ளைகளை இல்லவா. சத்தவன் பிள்ளை இருப்பிள்ளைகள் உண்டு. ஆமா, அப்படி என்று எங்களுக்கு வரவேற்பு கொடுத்து அவள் பிள்ளை 100. நாங்க 5 பேர். முதல் குரு திருவாச்சாரி, இரண்டாவது குரு கல்விச்சாலையில பாடம் வாசிக்க வைத்தார். எல்லாரும் ஒற்றுமையாதான் பாடம் வாசிக்க. இது ஒரு குரு ஒன்று எனக்கு நேரு அலையோனா இருக்கானே. ஆமா, தம்பி பீமாச்சி. ஆமா, அவனுக்கும் எங்க பெரியப்பால் பிள்ளை இருக்கானு. ஆமா, அந்த கல்விச்சாலையிலே சின்ன விசாத உட்கார்ந்து இருக்காங்களா. இந்த வயசுல இருந்தே அந்த ஒற்றுமையே வராது. எப்ப பார்த்தாலும் சண்டாட்சி அது ஒரு பெருசாக நாளைக்கு இறக்க போவது. வரும்போது எடுத்துன்னு வந்த மாயதாயிலும் இல்ல போகும்போதாயிலும் அண்ணன் ஒரே அரசு கீழே போடுறாங்க. இடையில் வரக்கூடிய வாய்க்கு ஆடு மாடு பொன் பொருள் மனைவி மக்கள் இறக்கும் போது வரல, போகும்போது கூட ஒண்ணு. ஆமா, அது ஒரு பெருசாக என்ன செய்வார். ஒண்ணுமே வாரி போக முடியாது. இப்ப பார்ப்பில்லை நாங்க 5 பேர் பெருப்பார் பிள்ளை 100 பேர். எங்க நாடு இருக்கு அகஸ்தனாபுரம். சதனத்துக்கு சதனமான நாடு. அவன் ஆண்டா என்ன நான் ஆண்டா யார் ஆண்டா அதானே அவன் பெரியப்பார் பிள்ளை நாங்க சித்தப்பா. வஞ்சகமாக நெஞ்சகத்தில் இணைத்து ஐவராஜாக்களை கொண்டு அகஸ்தனாபுரத்தை நானே பாகமற்றி அரசாள வேண்டும். இப்படி வஞ்சகமாக நெஞ்சகத்தில் நினைக்கலாம். அதுக்குதான் பாடினாராம். யார்? பட்டணத்தார் இருப்பது பொய். இந்த வாழ்க்கையோ பொய்யான வாழ்க்கை. இருப்பது பொய், போவது மெய். எண்ணி நெஞ்ச வரத்தருக்கு தீங்கு செய்யாது. இந்த பெருத்த தொந்தி உடம்பு பெருத்த தொந்து நம்ம நாம் இருக்க நாய் நரி காய் கழுகுகள் சம்பந்தம் தாம் இருக்குமா.
ஒரு ஆட்டம் ஆடுறோம். ஆமா, கரிஞ்சோல் சாப்பிடுற சோப்பு சுண்ணா போட்டு உடம்ப யாரு விட்டு உடம்புன்னு நம்ம உடம்பு சொல்லிட்டு அதான் உன் உடம்புன்னு தான் நீ இருக்கிற. அப்ப உன் உடம்பு எனக்கு தருவா அது ஒண்ணுதான் இல்ல. அங்க ஒரு தேவன் காத்துக்கின்னு இருக்கான். இந்த உடம்பு சாப்பிடுறதுக்கு இந்த பூதா உடல் எந்தக்கு இருந்தாலும் இங்க வரும். வரதா போது நம்ம சாப்பிடதா போறோம். அதுல நாள்வா நாம் சாப்பிடலாம். ஆமா, அப்பேற்பட்ட இந்த உடல் போறோம். ஆமாண்டா. ஆமா, இந்த உடலை ஒரு பெருசாக எண்ணி அரக்கு மாளுக்கு ஏற்பாடு செய்து அதிலே குடியேற்றி தம்பிமா 4 பேர் எங்க அம்மா குந்தமாதேவி நாங்க எல்லாரும் அரக்க மாளிகையில கல்லங்க அவன் இல்லாம கருத்ததெல்லாம் ஜலம் வெளுத்ததெல்லாம் பால் குடியேறினோம். அரக்கு மாளிகை சூட்டி எங்களுக்கு தெரியாது. எங்க விதிர சித்தப்பா எங்க எப்போதும் பாசம் உள்ளவர். அவருடைய அனகரகத்தினால் அரக்க மாளிகை சூட்டி எனக்கு நேர் எளிவான இருக்காரு. அவனுக்கு தெரிந்த உடனே ஜோதி 15 நாளைக்கு நேரத்திற்கு அரக்க மாளிகைக்கு அவனே சீ வைத்து தோளிலும் கக்கத்திலும் முதுகிலும் தோளிலும் தூக்கி கொண்டு பாத வழியாக சென்று அந்த வனத்துக்கு சொந்தக்காரன் இடுமனை கொண்டு கமலக்கண்ணி என்று இடுமைய மணந்து கடோர்கையில பயிர்ந்து அங்க கொஞ்ச நாள் இருந்தோம். அதுக்கு வேத்திரகிரி போகும்போது இந்த உருவம் இல்ல, எல்லாரும் பிராமண உண்மைதான். அங்க சென்று பக்காசுரனை கொண்டு அங்க நாங்க இருக்கும்போது அப்பதான் பாஞ்சாலிக்கு சுயவரம். ராஜாக்கள் எல்லாம் செல்கின்றார். அந்த பிராமண வீதியில ஒரு வயதான பிராமணர் சொல்லிட்டு போறார், நாளைக்கு பாஞ்சாலபுரியில பாஞ்சாலிக்கு சுயவரமா எல்லா ராஜாக்கள் எல்லாம் புறப்படுறாங்க. அந்த சமாச்சாரம் காதில் கேட்ட உடனே இரவாக வந்தோம். எங்க பாஞ்சால தேசத்தில் வந்து அந்த பார்க்கக்கூடிய நேரத்தில் 60 அடி விட்டோம். மேலே மச்சக்குறி கீழே வெள்ளிக்கிடாரத்தில் மஞ்சள் அனுமத்தான வெள்ளவாளத்து 60 அடி விட்டத்தில் இருக்கக்கூடிய மச்சக்குடி பாஞ்சாலி சொந்தம். ராஜாக்கள் ஓடோடி வந்தார். யாராலும் ஒருவராலும் இல்ல வளைக்க முடியவில்லை. என் தம்பி அர்ஜுனன் எழுத்தான். இப்பேற்பட்ட சபையில் அப்போ பாஞ்சாலிக்கு அண்ணன் கேட்கிறான். ஆமா, இப்பேற்பட்ட சட்டை அமரப்பட்ட சபையில் இல்ல வளர்த்து அப்படி கேள்வி கேட்கிறான். யாரும் பேசாமல் கவனமாக இருக்காங்க. அப்பதான் பிராமண வடிவத்தில் இருக்கவே என் தம்பி அர்ஜுனன் எழுந்து சத்திரியில் வளர்க்கலாமா, வளர்க்கலாமா? அதுக்கு துஷ்ட பாஞ்சாலிக்கு அண்ணன் என்ன சொல்றான், சம்மதம் அப்படின்னு உடனே தம்பி 60 அடி விட்டத்தில் இருக்கக்கூடிய மச்சக்குரிய அறுத்து பாஞ்சாலியை கரம் பிடித்து 5 நாள் முகத்தான் அழகா நடந்தது. ஆமா, அப்போ எங்க பெரியப்பா இருக்காங்க. எங்க பெரியப்பா எங்க தாத்தா வீட்டுமாச்சாரிட்டு போய் கேட்கிறார், எமது பிள்ளைகள் 100 என் தம்பி பிள்ளைகளோ 5 பேர் 105 பிள்ளைகளும் எமது பிள்ளைகள் தான். எங்க பெரியப்பா திருதராட்டன் கேட்கிறார், என் தாத்தா கேட்ட ஐயா 105 பிள்ளைகளுக்கு இருப்பது ஒரே ஒரு மருமகள். யாரு? பாஞ்சாலி மட்டும் தான். அதனால எமது பிள்ளைகள் 100 கொஞ்சம் மகட்டத்தனமா இருக்கும். என் தம்பி பிள்ளைகள் 5 இருக்க அப்படி அல்ல, அது மரியாதை இல்லை. அதனால் கொஞ்சம் மரபகமா இருந்தா நல்லா இருக்கும். அப்படின்னு கேட்டா எங்க பெரியப்பா எங்க தாத்தா ஈட்டங்காட்டை காட்டினார். ஏதோ இன்று அனுப்பப்பட்ட மயனால் கட்டப்பட்ட மாளிகை இந்திரபிரசத்த நகரம். அவன்டா பாஞ்சாலிய கல்யாணம் பண்ணி இந்திரபிரசத்த நகரம் பார்த்தியா மாளிகைய? அந்த பெருமை உனக்கு தெரியுமா? மேடு பள்ளம் உயர்வு தாழ்வு மயன் இருக்கான மயனால் கட்டப்பட்ட சிப்பி தேவ சிப்பியா அசுர சிப்பி 2 பேரும் சேர்த்து கட்டப்பட்ட மாதிரி. அதுல குடியேறி சந்தோஷகரமாக இருக்கும். எந்த விதமான இடத்துல இல்ல. உண்மைதான். அதனால பாஞ்சாலி அழைத்து மேற்கொண்டு நடப்பதை பார்க்க வேண்டும். போயிட்டு வரியா? இதோ பாஞ்சாலி தர்பார்.
Nah,